வீடியோ என்னன்னா பேட்டரியை பற்றி தான், ஃபோன் பேட்டரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற பேட்டரி, ஃபோனில் இருக்கிற பேட்டரி எல்லாமே நார்மல் பேட்டரி இருக்கும், இந்த மாதிரி டபுள் பேட்டரி இருக்கும், ரிமூவல் பேட்டரி. இதெல்லாம் ரிமூவல் பேட்டரி பார்த்துக்கோங்க, ரிமூவ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் 4 ரிமூவல் பேட்டரி தான் இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் ஆண்ட்ராய்ட் ஐஃபோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் பேட்டரி இத்தனை ஹெல்த் இருக்குது, 75 இருக்குது, அடுத்த பேட்டரி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். பட் ஆண்ட்ராய்டில் அந்த மாதிரி காட்டாது. அது நீங்கள் யூசேஜ் பண்ணுறதை பொறுத்து தான். இப்போ நான் ஒரு ஃபோனு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், 5 வருஷம் யூஸ் பண்ணுறேன், 6 வருஷம் யூஸ் பண்ணுறேன். ஆனால் பேட்டரி வந்து குறையில, ஆனால் இப்போ தான் கொஞ்சம் நாளாக குறைஞ்சிக்கிட்டு இருக்குது, பேட்டரி சரியாக சார்ஜ் நிற்கல அப்படின்னா நீங்கள் பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற பேட்டரிலாம் இந்த மாதிரி போயிடும் உங்களுக்கு. பழைய ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பேட்டரி நல்லா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக கல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, எதுவுமே பண்ண முடியாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் பாருங்களேன் எப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் பேட்டரிலாம் சேஞ்ச் பண்ணுறது தான். ஒரு சிலலாம் வீங்கி, இதெல்லாம் பேட்டரிலாம் வீங்கி போய் வந்தது பாருங்க, எந்த அளவுக்கு வீங்கி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபோன்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதிகம் தான் பக்கத்தில் ஏதாச்சும் சர்வீஸ் சென்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் மாற்றிடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து லோக்கல் பேட்டரி, அதான் பாருங்கள் லோக்கல் பேட்டரி தான். இதுவுமே போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரிஜினலுக்கு லோக்கலுக்கு என்ன வித்தியாசம்னா, இது 10 மணி நேரம் நிற்கிது அப்படின்னா இது ஒரு 8 மணி நேரம் அந்த மாதிரி தான் நிற்கும் உங்களுக்கு. பட் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது, கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சப்போர்ட் ஆகும். அது பேட்டரி குவாலிட்டி வைஸ் மாறும் உங்களுக்கு. ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு மாதிரி ரேட்டு இருக்கும், அதே மாதிரி குவாலிட்டி வைஸும் இருக்கும், வாரண்டியும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் பேட்டரி மாற்றுறீங்கன்னா வாரண்ட்டி இருக்கிற பேட்டரியாக மாற்றுக்கோங்க. இது பாருங்கள், இதெல்லாம் வீங்கி இருக்குது, இந்த மாதிரிலாம் தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. பேட்டரிலாம் பாருங்கள், இது கஸ்டமர் ரிமூவல் பேட்டரினால டக்குன்னு கஸ்டமர் எடுத்துட்டாங்க. இதே நான் ரிமூவல் பேட்டரினா உங்களுக்கு டிஸ்பிளேவிலையும் ப்ராப்ளம் வந்துடும், ஃபோன்லேயும் ஏதாச்சும் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது இருக்கும். எப்படி டிஸ்பிளேல ப்ராப்ளம் வரனா, இது வீங்க 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 உங்கள் டிஸ்பிளே வெளியே தள்ள ஆரம்பிச்சோம், வீங்கும். உங்கள் ஃபோன்லேயே அப்படியே வீங்கிட்டே இருக்கும், வீங்கி 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 பேட்டரி பின்னாடியும் தள்ளும் முன்னாடியும் தள்ளும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க, இதனால தான் அதிகமாக வெடிக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி ஓவர் நைட் சார்ஜிங்கும் போடாதீங்க. இப்போ நைட்டு போட்டுருவாங்க, காலைல தான் நான் எடுப்பேன் அப்படின்னா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. அப்படின்னா தான் உங்களுக்கு பேட்டரி வந்து நல்லா நிற்கும். ஸோ பேட்டரி வந்து எப்படி அதிகமாக யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது ஏதாச்சும் டவுட்னா நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிவிட்டு டிஎம் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் டவுட்னா கூட உங்களுக்கு ஃபோன் சம்மந்தமாக எதுனாலும் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். வேறு எதுவும் டாபிக் கவர் பண்ணால் சொல்லுங்கள், அதையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். தேங்க்யூ.